இந்தியாவை எதிர்த்த நாடுகள் பட்டியல். அதாவது இந்தியாவோட நிரந்தர எதிரிகள் அப்படின்னு கேட்டா சீனா, பாகிஸ்தான் தான். ஆனா இந்த சீனா கூட இணைந்து இந்தியாவை எதிர்த்த நாடுகள் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, இலங்கை ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், இந்த நாடுகள்லாம் இந்தியாவை எதிர்த்து, அதாவது அந்த நாடுகள் எதிர்க்கல. அந்த நாட்ட ஆண்டக்கூடிய நபர்கள் உள்ளூர் அரசியலுக்காக, அவர்களோட மூஞ்சி உலகம் பூரா தெரியணுங்கிறக்காக இந்தியாவை எதிர்த்தார்கள். கடைசியில உள்ளூர் அரசியலும் போய், உலகம் பூரா தெரிஞ்ச மூஞ்சிங்கிற பேரும் போய், வீட்டுக்குள்ள அவங்க முடங்குனது மட்டும் இல்லாம, அந்த கட்சிகளும் சேர்ந்து முடங்குச்சு. எங்க? ஸ்ரீலங்காலயும் சரி, நேபாள்லயும் சரி, அதே மாரி மலேசியாலயும் சரி. அதுக்கப்புறம் இந்தியாவோட தயவு வந்து, கால்ல விழுந்து தயவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பயலுகளும் சொந்த நாட்டிலே வாழ முடியுது. இந்த கதை முழுசும் தெரிஞ்சும், அன்னை அமெரிக்காவோட பேச்ச கேட்டுக்கிட்டு, அதே சமயம் உள்ளூர்ல ஒரு 10 ஓட்டு, 10ஏ 10 ஓட்டு. அந்த 10 ஓட்டுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ செஞ்ச அரசியல் இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோவ காணாமாக்கி, அவர் கட்சியையும் காணாமாக்கி, கனடாவையும் காணாமாக்கிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்புட்ன்னா, அங்க காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு குடுத்தாரு. காலிஸ்தான் தீவிரவாதி மட்டும் கிடையாது. ஊர்ல எவன் தீவிரவாதியோ அம்புட்டு பயலும் அங்க தான் இருப்பாய்ங்க. அதே மாரி ஊர்ல உள்ள எல்லா உளவுத்துறையும் பிஸியா 2 பகுதிகள்ல இருக்கும். ஒண்ணு துபாயில இருக்கும். இன்னொன்னு கத்தார் போன்ற இடங்கள்ல இருக்கும். 2ம் எதுக்காகன்னா, உட்கார்ந்து பேச்சுவார்த்தை, திட்டங்கள், ரகசிய சந்திப்புகள் இந்த மாரி தான். ஆனா இதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எல்லா நாட்டு உளவுத்துறையும் ஆக்டிவா சமகாலங்கள்ல ஆப்பரேஷன் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, அதுல கனடாவ ஃபர்ஸ்ட்டா மார்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இந்தியாவாகட்டும், கேவலம் பாகிஸ்தானே அங்க ஆப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான்ல இருந்து எவனோ உயிருக்காக தப்பிச்சோம், பிழைச்சோம்ன்னு ஓடிப்போனா, பாகிஸ்தான் உளவுத்துறை அங்க வச்சு போட்டு தள்ளும். கனடாவோட அரசாங்கம் இத மர்ம சாவு இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் குடுக்கும். இப்படி சமகாலங்கள்ல பெரிய அளவு முட்டாள்தனம் செஞ்ச நாடு எது அப்புட்ன்னா, அது கனடா தான். இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும். சமகாலங்கள்ல முட்டாள்தனத்த செய்யணும் அப்படின்னால அன்னை அமெரிக்காவோட தயவு தேவை. எது முட்டாள்தனத்த செய்யறக்கு கூட. இல்லாட்டி அன்னை அமெரிக்காவுக்கு பாதிப்புனா வந்து கிளச்சு விட்டு, "ஒழுங்கா நட போ" அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டுருவாய்ங்க. ஆனா கனடா பக்கத்திலேயே இருந்தும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். சரி இவ்வளோ அல்சாட்டியம் பண்ண கனடா இந்தியாவை எதிர்த்துச்சு. இந்தியா போட்ட போர்ல சுருண்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப என்ன நடக்குது அப்புட்ன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள் போராட்டம் பண்றார்கள். அதாவது காலிஸ்தானுக்கு ஆதரவா ஒரு பேரணி, போராட்டம் என்ன கருமமோ 10 ரவுடி பையன் சேர்ந்து நின்னு கத்துறான்னு வச்சுக்குவோம். அந்த கூட்டத்துல கனடா எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டாய்ங்க. இதத்தானடா அன்னைக்கே நாங்க சொன்னோம். டேய் தீவிரவாதி தீவிரவாதி தான். அவனுக்கு நீ என்னதான் குளிப்பாட்டி, பேண்ட் சட்டை மாட்டி, பவுடர் அடிச்சு நடு வீட்ல வச்சாலும் சரி, இல்ல உன் பார்லிமென்ட்லயே எம்பி ஆக்கி அழகு பார்த்தாலும் சரி, தீவிரவாதி தீவிரவாதி தான். அவன் புத்தி மாறாது அப்படின்னு சொன்னோம். கனடா பெரிய நாடு, ஆட்கள் கம்மி, நெறைய நிலங்கள் நீயே யூஸ் பண்ணாம இருக்க. அதனால காலிஸ்தான் தீவிரவாதி அங்கேயே காலிஸ்தான உருவாக்குறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னோம், சொல்லிட்டாய்ங்க. கனடா எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னது மட்டும் இல்ல, அங்க உள்ள கெனடியன்லாம் வெளியேறுன்னு வேற கத்திட்டாய்ங்க. அப்ப என்ன அர்த்தம்? உள் மனசுல இருந்தது வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இந்த இடம் தான் தீவிரவாதி, தீவிரவாதி தான். அவனுக்கு பால் ஊத்தி எந்த புண்ணியமும் கிடையாது. திருப்பி அங்கேயே அவன் ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுருவான். இத பாகிஸ்தானும் அனுபவிக்குது. இப்ப கனடாவும் அனுபவிக்குது. கனடா மக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. அரண்மகனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி, கனடா மக்களுக்கு அதாவது கோர் கெனடியனுக்கு இப்ப வெளியாட்கள் யார பார்த்தாலும் சரி, அவன் எந்த கண்டத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி, அவன பார்த்தாலே ஒரு பயம் வந்துருது, ஒரு வெறுப்பு வந்துருது. ஏன் அப்டின்னா, நாளைக்கு இவனும் கோஷம் போடுவான், இல்ல கோஷம் போட்டவன் லிஸ்ட்ல கூட இவனும் இருந்தான், இல்ல அடுத்த கோஷம் போடக்கூடிய இடத்துல இவனும் இருப்பான் அப்படின்னு ஒரு வெறுப்புணர்வு வருது. இந்த இடத்துல அப்படி நின்னு வெறுப்பா பார்க்குறான்ல, இந்த பையன் அந்த மண்ணுக்கு சொந்தமான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அங்க உள்ள ஆதிவாசிகள எல்லாம் விரட்டி விட்டு, உலகம் பூரா இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பயலுக ஒதுங்கின இடம் தான் இந்த இடம். அதனால அந்த வரலாறு வேற. இவனுக்கும் அப்படி முறைச்சு பார்க்க உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா, உரிமை இல்ல. ஆனா வேற வழி இல்ல. பூர்வகுடி எங்க இருக்காய்ங்கன்னா, எங்கேயும் இல்ல. இவனுக்கு கொன்னு போட்டுட்டாய்ங்க. அதனால இவன் முறைக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்க போறான்னு எடுத்துக்கலாம். எது எப்படியோ இந்த வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரது யாரு அப்டின்னா, ட்ரூடோ பையன் பண்ண தப்பு அப்படின்னு அங்க உள்ளவர்களே பேச ஆரம்பிச்சுட்டார்கள்.
கனடால யார் வேணாலும் வந்து குடியேறலாம் அப்படின்னு இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. அப்படி குடியேறுறதே அங்க உள்ளவனால வாழவே முடியலடா. எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சுடா. ரெண்ட்ல இருந்து எல்லாம் அப்படின்னு ரொம்ப காலமாவே போர்க்களமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி போர்க்களமா மாறிக்கிட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலை சேர்ந்து பத்த வைக்குது. இப்படி பத்த வச்சா கனடா தாங்குமா அப்படின்னு கேட்டா சத்தியமா தாங்காது. ஏற்கனவே தாங்கக்கூடிய இடத்துலயும் இல்ல. இதுக்கு பூரா காரணம் ட்ரூடோ. ட்ரூடோ இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச அரசியல். அதுல இந்தியா கொடுத்த பதிலடி. இந்தியா மட்டும் ஏமாந்திருந்தா இந்த மைலேஜை வச்சே கரையேறி இருப்பாரு. கனடாவும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருக்கும். இந்தியா கொடுத்த பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்கள் பொருளாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. உடனே இந்தியாவால கனடா பொருளாதாரம் டிஸ்டர்ப் ஆச்சா அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து போகக்கூடிய ஆட்கள் அங்க வருமானத்தை கொடுத்தார்கள் அவர்களுக்கு. அது பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகுது. குறிப்பா எஜுகேஷன் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டம் காணுது. அதே மாதிரி உலக அரங்குல கனடாவோட செல்வாக்கு அப்படிங்கிறது படுத்துருச்சு. அதுக்கடுத்து இந்த ஊர்ல உள்ள தீவிரவாதி பூரா அங்க இருந்து ஆப்ரேட் பண்ணா அந்த பேரும் பெரிய அளவு டேமேஜ் ஆச்சு. காரணம், ஊர்ல உள்ள தீவிரவாதி அங்க உட்கார்ந்து ஆப்ரேட் பண்றான். நம்ம நாட்டுல தீவிரவாத பிரச்சனை இல்லைன்னு யாராலையும் கடந்து போக முடியாது. தீவிரவாத பிரச்சனை இல்லாட்டியும் தீவிரவாதிகளுக்கு அடிப்படை ரிசோர்சஸ் அப்படிங்கிறது போதைப் பொருட்கள் தான். அதை டீல் பண்ணக்கூடிய ஆட்களும் அங்க கணிசமா இருக்கார்கள். இது எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரஷரு, உள்ளூர்ல அசிங்கம், பொருளாதார சுணக்கம், இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு விடாம அந்த பேஜ நிரப்புனது இந்தியா தான். சமகாலங்கள்ல இந்தியாவ அமெரிக்கா முறைச்சு பார்க்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கூட குறைச்சல் தான். 365 நாள்ல 60 நாள் அப்படின்னு கூட எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கனடா போன்ற நாடுகள்லாம் நம்ம பக்கத்துல வரணும்னு கனவு கூட கண்டிருக்க கூடாது. ஆனா கண்டுட்டார்கள். கண்டதோட விளைவை இப்ப அனுபவிக்கிறார்கள். சரி, இவ்வளவு கூத்து நடக்குது. அன்னை அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கு. எப்படி அன்னை அமெரிக்கா இத அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறதுதான். அன்னை அமெரிக்கா இந்த தீப்பொறிய பத்த வச்சதே அவராத்தான் இருக்கும். இந்த கனடா கூட்டம் அங்க போய் சேஃப் ஜோன்ல இறங்குறக்கு ஒரு அச்சாணி போட்டது, இல்ல விதைய போட்டது கட்டாயம் சிஏஏ தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கனடால வளங்கள் கொட்டி கிடக்கு. குறிப்பா அவர்களுக்கு கச்சா எண்ணெய் அங்கேயே இருக்கு. இருந்தாலும் அமெரிக்கால இருந்து தான் வாங்குறாய்ங்க. சரி, அமெரிக்கால இருந்து வாங்குறாய்ங்க அப்படின்னா, கனடால இருந்து தான் போகுது. திரும்பி இங்கேயே வருது. என்னடா இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்குல்ல. இங்க இருந்து பருத்தி போகும். ட்ரெஸ்ஸா தச்சு இந்தியாவுக்கே திரும்பி வரும். எப்ப? காலனி ஆதிக்கத்துல இருக்கும்போது. அதே மாரியே இருக்கே. எப்படி? அப்படிதான். அது அப்படியே தொடரணும் அப்படின்னா, இந்த மாரி குட்டி, குட்டி பிரச்சனைகள் இருக்கும். இது இந்தியாவுக்கு தெரியாதா? அப்ப கனடா அடிக்கும்போது, இந்த ஜோன நோக்கி இந்தியாவும் அடிக்காதா? ஏற்கனவே நம்மளோட அஜித் தோவல் என்ன சொன்னாரு? "நீ ஜம்மு காஷ்மீர்ல பேசினேன்னா, நாங்க பலுசிஸ்தான ட்ரிகர் பண்ணுவோம்னோம்." இப்ப பலுசிஸ்தான் எங்க இருக்கு? தனி நாடா உருவாக எல்லாம் தயார். இதே தியரிய கனடால ஆப்பரேட் பண்ண நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கனடால ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவ இன்னமும் ட்ரிகர் பண்ண நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எல்லாம் சமகாலங்கள்ல அங்க நடந்திருக்கு. இப்ப வீதிக்கு வருது. இவ்வளவுதான். இந்தியாவ பகைச்சுக்கிட்டு உலகத்துல யாரும் வாழ முடியாது. அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி. சமகாலங்கள்ல அடங்கி தான் போணுங்கிறத இந்தியா மீண்டும் ஒரு முறை பலமா நிரூபிச்சிருக்க காலகட்டம் தான் இந்த சம்பவம். நன்றி, வணக்கம்.